இப்போ எப்படி கொண்டு போகிறது கதையை அப்படின்னா நிறைய யோசிச்சுட்டு சரி கதையெல்லாம் கொண்டு போகணும் அப்படியே சும்மா ஜாலியாக போவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ஆஹா கல்யாணம் சீரியல் போயிட்டுருக்கு. முதல்ல எடுத்தோன்னே வந்து இந்த பால் பாக்கெட்டை பிதுக்கி விட்ட கேஸில் வந்து இப்போ சூர்யா மேலே கோவமாக மகா வந்து முறைச்சி பிடி துரத்திட்டு இருக்க. இதுக்கு நடுவில் சித்ராதேவி புது பிளானோட அழகிட்ட போயிட்டு உன்னை வீட்டை விட்டு துரத்தாமல் இருக்கணும்னா நான் சொல்கிறத நீ செய், அதாவது அந்த மனசில் வந்து இடம் பிடிக்கணும் நீ, அதனால் போயிட்டு இப்போ அனாமிகாட்ட நீ வந்து அம்மான்னு சொல்லி கூப்பிடு. ஆனால் அதை நான் தான் சொன்னேன்னு சொல்லாத, நான் உனக்கு சாக்லேட்லாம் கொடுத்து இந்த மாதிரி சொல்கிறேன்னு சொன்னால் எல்லோரும் பொறாமப்படுவாங்க, அப்புறம் எல்லோரும் நான் உனக்கு மாதிரி நிறைய ஐடியாலாம் கொடுக்க முடியாதுன்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே இந்த வீட்டை நம்ம இருந்தே தீரணும் அப்படின்னு முடிவு பண்ணி குடுன்னு அனாமிகாட்ட போயிட்டு அனாமிகாட்ட அம்மான்னு கூப்பிட. யாருக்கு யார் அம்மான்னு அவங்க கத்த, நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க அம்மா தான் இனிமேல் கூப்பிடுன்னு சொன்னோன்னே தரன்னு இழுத்து வந்துட்டு எல்லாத்தையும் கூப்பிட்றாங்க. வாங்க 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 வாங்கன்னு எல்லாத்தையும் பஞ்சாயத்துக்கு கூப்பிட்ட உடனே இந்த மாதிரி சீரியலில் தான் எப்பயுமே நடக்கும். உடனே எல்லோரும் வாங்க அப்படின்னு பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டு ஹாலில் எல்லோரும் சுற்றி நிற்பாங்க. ஸோ நின்னதுக்கப்புறமா தான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து இவங்க கோவப்பட்டு எல்லாம் பேசி இந்த பிள்ளையை வீட்டை விட்டு அனுப்பிடணும், இந்த பிள்ளை இருக்கா நான் இருக்கணும் அந்த வீட்டில் முடிவு பண்ணுங்க நீங்கள் அப்படி இப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது தாத்தா கொந்தளிச்சு அதெல்லாம் அனுப்ப முடியாது, இதுவை வந்து எங்கள் வீட்டு ரத்தம் எங்கள் வீட்டு வாரிசு அதெல்லாம் அனுப்ப முடியாதுன்னா அப்போ நான் போயிடுவேங்கிறாங்க. உடனே டக்குன்னு மகா உள்ளார போது நீ எல்லாம் ஒன்றும் போக வேணாம், ஒரு 4 நாள் டைம் எடுங்க, காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, அவ்வளோ பிரச்சனை கிடையாது, நீங்கள் நாங்கள் குழந்தையெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் ரெண்டு பேரும் பேசி சரி பண்ணி 4 நாளில் எல்லா பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொண்டாங்கிறாங்க. இதுக்கு நல்ல என் புள்ள வாழ்க்கை போச்சு, என் வயிற்றில் என் பிறந்தவங்க காயத்ரி தனியாக வேற பெணாத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தா அனாமிகா உன் மேலே தான் எல்லா தப்பும் நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சம்மந்தமே இல்லாமல் மகா பக்கம் திரும்புகிறாங்க. இன்னமும் எதுவும் பேக் ஆகிட்டியா நீன்னு இருக்குது. இதில் தனியாக வேற போயிட்டு எனக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா உன் இடத்துல நானும் இருந்தேன், எனக்கு அந்த வழி தெரியும், ஆனால் அதே சமயத்தில் அந்த குழந்தை மேலே நான் கோவப்படல, நீ யோசிச்சு முடிவெடுன்னு சொல்லிடுறாங்க. அதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. நீங்கள் நினைக்கிறீங்க எபிசோடை பற்றி?